நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுதே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுதே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா செய்தே உம் பாதம் சரணடைவே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா
கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட இந்த ஒளிநாடாவுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய சகோதர சகோதரிகளை, கர்த்தராகிய தேவன் பாவியாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எதற்கும் வராமல் இன்னும் வாழ்க்கை நரகம்தான், இதிலிருந்து காப்பாற்ற யாரும் முடியாது என்று நினைத்த அந்த நேரத்தில் கர்த்தர் சரியான நேரத்தில் எங்களுக்காக மாம்சமாய் வெளிப்பட்டு இந்த பூமியில் யாரும் இதுவரையிலும் காட்டாத ஒரு அன்பை, இதுவரையிலும் யாரும் செய்யாத ஒரு தியாகத்தை எங்களுக்காக செய்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தெல்லாம் சிந்தி உடலெல்லாம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவங்களினால் எங்களை மீட்க, எங்களுடைய சாபங்களினால் எங்களை விடுதலையாக்க பரலோகத்தினுடைய தேவன், எல்லா சிருஷ்டிக்கும் காரணரானவர், எல்லா சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர், அவர் இந்த பூமியில் தன்னையே தான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்கொண்டு இந்த பூமியில் உங்களுக்காக எனக்காக அவர் வந்து யாவற்றையும் அவர் செய்து முடித்தார். எனக்கு பிரியமானவர்களே, நரகம்தான் இன்னும் எங்களுக்கு கடைசியான ஒரு இடம். இன்னும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்த குற்றங்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பாவங்களுக்கு விடுதலையே இல்லை என்று நினைத்த அந்த நேரத்தில் ஆறாத அந்த நெருப்பில் விழுந்து முடியாத ஒரு காலத்துக்கு நாங்கள் அந்த அக்கினியிலேயே வெந்து போக வேண்டியமாயிருந்த எங்களை தன்னுடைய சரீரத்தில் நரகத்தை அனுபவித்து தன்னுடைய உடலெல்லாம் காயங்கள் பட்டு மனுஷனுடைய எல்லா நரக வேதனையை தானே சிலுவையில் சுமந்து உங்களுக்காக எனக்காக நரகத்தின் வாசலை மூடி, இன்னும் எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினச்ச எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, இந்த ஒரு இருளிலையும் ஒரு புதிய ஒளியாக, அதற்காக தான் யோவான் 1வது அதிகாரத்தில் யோவான் சொல்லுகிறார், எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாய் அவர் வந்தார். ஆம், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நரகம் நோக்கி போய்கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒளியாய் வந்து அந்த ஒளியானவர் எங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றி வைத்து எதற்கும் வராமல் இருள் சூழ்ந்திருந்த இந்த வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றி இந்த வாழ்க்கையை பரலோகத்துக்கு எதுவாய் எங்களை நடத்தினாரே, அதற்காக நாங்கள் இன்றைக்கு ஸ்தோத்தரிக்க வேண்டும். எவ்வளவு துதித்தாலும் போதாதுங்க. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் யாவரும் கூட எங்களைப் போல துதிக்க முடியாது. அவர்கள் சொல்ல முடியாது, ஆண்டவரே என்னை பாவத்திலிருந்து மீட்டிங்கன்னு சொல்லி. ஏனென்றால் அவங்க பாவமே அறியாத ஒரு தூதர்கள். எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களேன்னு அவங்க சொல்லி துதிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு எங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினதல்லவா. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில். தூதர்களும் கூட துதிக்க முடியாத அந்த துதியை கர்த்தர் எங்கள் நாவில் வச்சிருக்கிறாரே. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்படி, அவர் செய்த நன்மைகளிலே ஒன்றையும் மறவாமல் வாங்கள் அவரை துதிக்கலாம், சொல்லலாம். ஆண்டவரே, பரலோகம் என்றது எட்டாததாய் ஒன்று என் வாழ்க்கையில் இருந்த போதும், பரலோகம் என்றது என்னுடைய வாழ்க்கையில் கனவிலும் கூட நினைக்க முடியாததாய் ஆண்டவரே என் வாழ்க்கை இருந்தபோது, கொலோசி 1 எழுதப்பட்டிருக்கிறபடி, இருளின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் எங்களை மீட்டு தன்னுடைய மகனுடைய ஒளியின் ராஜ்யத்தில் எங்களை சேர்த்தார் என்று. ஆம் பிரியமானவர்களே, பவுல் சொல்லும்படியே தேவனாகிய கர்த்தர் எங்களை கிறிஸ்துவோட கூட உன்னதங்களில் அமர செய்திருக்கிறார். ஆம், பள்ளத்தாக்கின் வாழ்க்கையை
கர்த்தர் உயர்ந்த ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றிட்டாரே. யார் யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ, யார் யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, அவர் எல்லாருக்கும் பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்துட்டாரே. இன்றைக்கு எதற்கும் வேண்டாத எங்களுடைய வாழ்க்கையை பரலோக தேவனுடைய வாரிசாய் கர்த்தர் மாற்றி பரலோகத்தையே எங்களுக்காய் திறந்து வைத்து பரலோகத்தினுடைய நம்பிக்கையில் நிரந்தரமான அழிவில் இருக்க வேண்டிய நாங்கள் நிரந்தரமான நோயில் நிரந்தரமான அக்கினியில் கிடந்து எரிந்து போக வேண்டியமாக இருந்த நாங்கள் நித்திய சந்தோஷத்துக்குள்ள நிரந்தரமான அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைந்திடும்படி எங்களுக்காக அந்த ஒரு கதவை திறந்தாரே. எங்களை மீட்டாரே, தன் இரத்தத்தினாலே கழுவினாரே, எங்களை சுத்தப்படுத்தினாரே. அவருடைய இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து தன் வார்த்தையினால் எங்களை நிரப்பி தன் ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணி இந்த பூமியில் நாங்கள் இருந்தாலும் பரலோகத்தினுடைய உயர்ந்த நம்பிக்கையுடனே நாங்கள் வாழும்படி கர்த்தர் இன்றைக்கு எங்களை வைத்திருக்கிறாரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, சொல்லலாம், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் அப்பா ஒளியை ஏற்றி வைக்க வந்த பரலோகத்தினுடைய தீபமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள அந்த மகிமையான அந்த பரலோகத்துக்குள்ள நானும் கூட உங்களோடு கூட நிரந்தரமாய் வாழ எப்போதுமே உம்மோடவே இணைந்திருக்க, பூமியில் மட்டுமல்ல மரணத்தில் வரிலும் மட்டுமல்ல, மரணமோ ஒரு முடிவல்ல, பாதாளத்துக்கு அதனுடைய அதிகாரத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என் வாழ்க்கையில் இருக்க வேண்டியமா இருந்த அந்த முற்றுப்புள்ளியை எடுத்து அப்பா நிரந்தர ஆசீர்வாதத்தை, நிரந்தரமான நித்திய ஜீவனை, நிரந்தரமான சந்தோஷத்தை, அழிவில்லா தேவனே, அழிவில்லாத ஒரு ராஜ்யத்தில் அழிவே காணாதபடி என்னை தெரிந்தெடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஒளியிடை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான தகப்பன் தாயார்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனுடைய பரலோக நம்பிக்கை உங்களுடைய இதயங்களை நிரப்புவதாக. இந்த உலகத்தில் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் மரணமும் உங்களை வேர்பிரிக்க முடியாது. எந்த தொல்லையும் கஷ்டங்களும் துக்கங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் முடிவை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு அது முடியாத ஒரு உறவு, அது மாறாத ஒரு உறவு, அது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு உறவு. அந்த உறவை நினச்சி அந்த பரலோகத்தினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நினச்சி நாங்கள் எல்லாரும் கூட அவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின்
ஏற்றுக்கொள்ளுவார். தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கு பசியும் இல்லை. துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கு பசியும் இல்லை. தூதர்கள் போல நானும் பாடுவேன், தூதர்கள் போல நானும் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நாங்கள் நடக்கிற பாதையெல்லாம் தங்கமயமானவைகள். நாங்கள் தங்குகிற ஸ்தலம் அது வேற எதுவும் அல்ல, தேவனுடைய வீடுங்க. என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு முடிவில்லாத ஆனந்தத்துக்குள்ள நாங்கள் நுழைய போகிறோம். இந்த வாழ்க்கை முடிந்த உடனே இந்த பூமியில் எங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமான முடிவே இல்லாத சந்தோஷத்துக்குள்ள நுழைவதை நினைச்சாலே எத்தனை பேரின்பம். ஆமென். நான் நடக்கும் நீளமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் நீளமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல அங்கே நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் இயேசுவின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஒருபோதும் எங்களை விடாம அந்த நேசர் எங்க கூடவே இருப்பாருங்க அந்த பரலோகத்துல. ஆமென். நாங்களும் கூட அவரோடவே இருக்க போறோம். தூதர்களை போல அவர் அருகிலேயே இருந்து அந்த பரிசுத்தருடைய பாதத்தை பணிந்து தொழுது கொண்டு அவரை ஆராதித்து கொண்டே ஆமென் எல்லாம் மறந்து அவரே எங்கள் கண்முனை நாங்கள் நிறுத்தி கொண்டு, அப்பா அந்த வாழ்க்கையை நினைச்சாது ஓய் உள்ளமெல்லாம் துள்ளுது, உடலெல்லாம் புல்லறியுது. என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். தூதர்கள் போல அவர் அருகினிலே, தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன், என் பரிசுத்தர்
பாதம் பணிந்திடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இந்த தீராத வலிகள், தீராத கண்ணீர், தீராத வேதனைகள் இருக்கிற இந்த ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றால், அந்த இடத்துல தீராத சந்தோஷம், தீராத நன்மைகள், தீராத பேரின்பம். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த பூமியை கடந்து நாங்கள் இன்னொரு தேசத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆம், ஐகுப்த தேசத்தில் இருந்த மக்கள் பிடியில், பாவத்தில், சாபத்தில் வாழ்ந்தவர்களை கர்த்தர் நோக்கி அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை வெளியே எங்கேயும் அலைய விடாமல் அவர்களுக்கு என்று கர்த்தர் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை வாக்களிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பாவத்தின் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு சாபத்தினாலும் பாவத்தினாலும் பிசாசனுடைய பிடியினாலும் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை மீட்டு கர்த்தர் அப்படியே விடாமல் அந்த நித்திய பரலோகத்துக்கு, கண்ணீரே இல்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ள, பசியே காணாத அந்த பரலோகத்துக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு செல்ல வாக்கு பண்ணியிருக்கிறாரே, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். வாங்க அவரை பார்த்து சொல்லல, ஆண்டவரே எனக்காக நீர் ஜீவனை தந்தது, உம்முடைய சரீரம் எனக்காக 2ஆய் கிழிக்கப்பட்டது. அப்பா, பரலோகத்தினுடைய வாசலை எனக்காக திறப்பதுக்காக, என்னுடைய அக்கிரமங்கள், என் பாவங்கள் அந்த பரலோகத்துக்குள்ள என்னை நுழைய விடாமல் தடை செய்யக்கூடாது என்பதுக்காக உங்களுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு வழியை உண்டாக்கினீரே. அப்பா, ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையுடன் வாழ்கிறேன். வாழ்க்கையில் இந்த பூமியில் என்ன சந்தோஷத்தை நான் கண்டாலும் காணாமல் போனாலும், ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் நெருக்கடிகள், எங்கே பார்த்தாலும் எனக்கு துக்கப்படுத்துகிற சூழ்நிலைகளே நான் கடந்து சென்றாலும், தீராத அந்த ஒரு சுகம், தீராத நன்மை, தீராத அந்த சமாதானத்தின் ராஜ்யத்தை எனக்கென்று வைத்து காத்து கொண்டிருக்கிறீரே அப்பா. அந்த பரலோகத்தை தான் நான் தினமும் நாடுகிறேன் அப்பா. அந்த பரலோகத்தை தான் நான் தினமும் ஏங்குகிறேன். இந்த பூமியில் என் கண்கள் மூடுகிற அந்த ஒரு கடைசி நேரம், பரலோகத்தினுடைய அந்த பெரிய சந்தோஷத்துக்குள்ள, பெரிய கொண்டாட்டத்துக்குள்ள நான் நுழைகிறேன் அல்லவா, நான் நுழைகிறேன் அல்லவா கர்த்தாவே. அப்பா, உம் அன்பை நினச்சி நான் துதிக்கிறேன். என்னை சந்தோஷப்படுத்தவே, என் வாழ்க்கையில் கண்ட அவமானத்துக்கு, துக்கத்துக்கு நிகராக என்னை உயர்த்தவே, ஆசீர்வதிக்கவே, நித்திய ஜீவன் கிரீடத்தை என் மேலே வைக்கவே காத்திருக்கிற என்னுடைய
பரலோக பிதாவே, இன்றைக்கு நான் சொல்கிறேன்ப்பா, இந்த பூமி என்னதல்ல, இந்த பூமியில் இருக்கிறது எதுவுமே எனதல்ல. பரலோகம் தான் என் சொந்தம். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்லப்பா. நான் காண்கிறது யாவும் எனக்கு சொந்தம் அல்ல. ஒன்றுமில்லாமல் இந்த பூமிக்கு வந்தோம், ஒன்றுமில்லாமல் தான் இந்த பூமியை விட்டு போகிறோம். ஆனால் அந்த பரலோகத்தின் பேரின்பம், அந்த பரலோகத்தினுடைய தேவன் எனக்கு சொந்தமானவர், எனக்கு சொந்தமானவர், எனக்கு சொந்தமானவர். Thank you Jesus, hallelujah, thank you Lord. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அங்க வருத்தம் இல்லை, பசி தாகம் இல்லை, அங்க துயரம் இல்லை, அங்க கண்ணீரே இல்லை. அங்க என்றைக்குமே நித்திய சந்தோஷம். அங்க இருக்கிற முகங்கள் வாடுவதே இல்லை. வாழ்க்கை எந்நேரமும் கூட சோர்வடைவதில்லை. வாங்க அந்த பரலோகத்தை எதிர்பார்த்து பாடுவோம். வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசுதான் என் நம்பிக்கையாங்க. இந்த பூமி இனி எனக்கு சொந்தமே அல்ல. பரிசுத்தமான சிந்தையுடனே நான் இயேசுவை பின்பற்றதை தவிர வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே,
பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த உலகத்தில் நான் அவருக்காக ஓடுகிற இந்த ஓட்டத்தில் கர்த்தர் நான் ஜெயமுடன் ஓடும்படி அவர் கிருபை செய்வார். என்னுடைய விசுவாச பாதையில் பவுலைப்படி நானும் கூட சோராமல் நம்பிக்கையை காத்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி நான் முடிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் மனம் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை அழைப்பார். இதோ மகனே, உன்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது. நீ அற்புதமாய் ஓடினாய். சாட்சிகள் மேகங்கள் உன்னை சூழ்ந்திருக்க நீ எனக்காக உலகத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து எல்லாவற்றுக்காக நீ மரித்தவனாய் நீ எனக்காக நீ ஓடினாய். இதோ வந்துவிடு, என்னோடவே வாழ, என் கூடவே இருக்க நீ வந்துவிடு என்று சொல்லுகிற அந்த நாள் நெருங்குது. அந்த நாளுக்காக என் உள்ளம் வாஞ்சிக்குது. அப்பா, நான் காத்திருக்கிறேன். அப்பா, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. அந்த நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையை நான் சுமந்தேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்கிறார். என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசை இருக்கின்றால் அவரின் மகிமையை தான் நான் பறைசாட்டணும். அவருடைய மகிமை இந்த உலகமெங்கிலும் நிரம்பணும். ஆமென். சிலுவை அறியுண்டே
நதியோரம் சுத்தர் தாகத்தை தீர்த்திடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்தர் தாகத்தை தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தூயோனை தரிசிப்பே. தூதர்கள் பாடிட தூயோனை தரிசிப்பே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமாங்க, இயேசுதான் எங்களுடைய நம்பிக்கை. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான ஒருவர், குறையே காணும் இந்த உலகத்தில் நிறைவான ஒருவர், அவர் மாத்திரம்தான். அவர் மேலிருந்து வானத்தை துறந்து இறங்கி வந்ததே எங்கள் யாவரையும் அந்த விண்ணுலகில் கொண்டு சென்று மகிமையிலே எங்களை வைக்க வேண்டும் என்றது அவருடைய வாஞ்சை. தேவன் மனுஷனை உண்டாக்கின அந்த நாளில் மனுஷனையே அவரை போலவே மாற்றிவிடணும் என்று எவ்வளவோ ஏங்கினார், எவ்வளவோ ஆசைப்பட்டார். உருவாக்கும் போதே அவருடைய சாயலில் அவரை போலவே அவர் உண்டாக்கி அந்த மனுஷன் அவரோடு கூட நடக்கணும், அவரோடு பேசணும், அவரை மாதிரியே இருக்கணும், அவரை போலவே அரசாளணும் என்று சொல்லி வாஞ்சை கொண்ட அந்த தேவன் மனுஷன் மகிமை இழந்து பாவம் செய்து தேவனை போல வாழ வேண்டியவன் பிசாசுடைய ஆலோசனைகளை கேட்டு வாழ்க்கை நரகமாக்கி கொண்டான். இதன் விளைவாக தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி பரிசுத்தவானவர்களை அனுப்பி மனுஷனை மனம் திரும்ப செய்ய எத்தனையோ முயற்சி எடுத்தார். நியாய பிரமாணங்களை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறிவிடும் என்று சொல்லி அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் கனவிலேயே இருந்தார். எப்பொழுது ஒரு நாள் அவருக்கு தெரிய வந்ததோ இந்த மனுஷன் அவரை போல மாறுவதில்லை மாறுவதில்லை மாறுவதில்லை, இவனுக்கு மன்னாவை பொழிந்தாலும் இவனுக்கு அற்புதங்களை செய்தாலும் இவனுக்காக ஐகுப்தியே கர்த்தர் வென்றாலும் இந்த மனுஷன் முறுமுறுத்து கொண்டே இருப்பான். இந்த மனுஷன் பிரச்சனையே பேசிட்டு இருப்பான். இந்த மனுஷன் பாவத்தை விட்டு வெளியே வரமாட்டான் என்ற ஒரு காரியம் தெரிந்ததோ
மனுஷனை தன்னை போல மாற்றிவிடணும் என்று நினைத்த அந்த பரலோக பிதா ஒரு நாள் மனுஷனாகவே இறங்கி வந்தார். மாறாத இந்த மனுஷன், திருந்தாத இந்த ஜென்மம் பாழாய் போகட்டும் என்று நினைக்காமல் தன்னையே பாழாக்கிக் கொள்ள, தன்னுடைய உயிரையே கொடுக்க, வானத்தை விட்டு மனுஷனை போல மாம்சமாக எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் கூட அவர் சொல்லால உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவன், அந்த வார்த்தை எங்களுக்காக மாம்சமானது. ஏன் அந்த மகிமையான தேவன் மனுஷனை தன்னை போல மாற்ற நினைச்சவர் ஏன் மனுஷனாய் மாறிவிட்டார்? ஏன் மனுஷனாய் வாழ்ந்தார்? ஏன் மனுஷனாய் அழுதார்? ஏன் மனுஷனாய் பசி தாங்கினார்? ஏன் மனுஷனை போல புண்பட்டார்? ஏன் மனுஷனை போல 100% மனுஷனாக வாழ்ந்தார் தெரியுமா? இந்த மனுஷனை மறுபடியாக தன் இரத்தத்தினால கழுவி அவரை போல பரிசுத்தப்படுத்தி அவரோடவே பரலோகத்தில் நித்தியத்துக்கும் அவரோடவே எங்களை வைத்துக்கொள்ள அந்த மனவாளன், உயிர் தெழுந்த அந்த ரட்சகர் பரலோகத்துக்கு சென்று நிற்கிறதே எங்களுக்காக இடத்தை ஆயத்தப்படுத்தி, இன்னும் நீ பூமியிலும் நான் பரலோகத்திலும் வேண்டாம், நாங்கள் இருவரும் அந்த நித்திய ராஜ்யத்தில் அந்த நித்திய மகிமையில் வாழ்வோம் என்று சொல்லி எங்களுக்காக பரலோகத்தில் எல்லாமே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, இன்றைக்கு உன்னுடைய வியாதி உன்னை வேதனைப்படுத்துகிறதா? உன்னுடைய சூழ்நிலை உன்னை பாதிக்கிறதா? ஆண்டவரே, எத்தனை நாள் தான் ஆண்டவரே இந்த கஷ்டம்? எத்தனை நாள் இப்படியா நான் இருக்கணும் ஆண்டவரே? என்னை வெறுக்கிறார்கள் ஆண்டவரே ஜனங்கள், என்னவர்களே என்னை தூசிக்கிறார்கள். யாருக்காக பகலும் இரவும் என்றதை பார்க்காமல் நின்றேனோ? யாருக்காக என்னையே மறந்து நின்றேனோ? அவர்கள் என்னை வெறுத்து போய்விடுகிறார்கள் ஆண்டவரே. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை தன்னவர்களே அவரை வெறுத்தார்கள். ஆம், இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க. உன் வேலை உனக்கு நிரந்தரம் அல்ல, உன் உறவு உனக்கு நிரந்தரம் அல்ல, உன் பேரு புகழ் எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஏன் உன்னுடைய நோவுகளும் உன்னுடைய அவமானங்களும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய வேர்வை சிந்துதலும் யாருக்கு சொல்லாமல் படுக்கையெல்லாம் நனைந்து போகும்படி நீ ஊற்றுகிற கண்ணீரும் மௌனமாயிருந்து விடுகிறேன் ஆண்டவரே. நான் யாரையும் பாதிக்க, யாரையும் புண்படுத்த விரும்பலை என்று சொல்லி நீ நிற்கிற அந்த ஒரு மௌனமும் நிரந்தரமல்ல. உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். உன் குறித்தே விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். கண்ணிமைக்கும் நேரமும் கூட விடாமல் உன்னையே பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போவதில்லை சகோதரியே, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. எத்தனை நாளா ஜெபிக்கிறேன், என் சரீரம் சுகம் காணல் என்று சொல்லுகிறாயோ?
ஒரு நாள் நீ நித்திய சுகத்தில் வாழ்வாய், நித்திய சுகத்தில் வாழ்வாய். அங்க வியாதியே இல்லை, அங்க வலியே இல்லை, அங்க மருந்து இல்லை, அங்க மாத்திரை இல்லை, அங்க டயாலிசிஸ் இல்லை, அங்க கீமோதெரப்பி இல்லை, அங்க எதுவுமே இல்லை. தூதர்களை போல நாங்க வாழ போறோம். அவரை துதித்து கொண்டு, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு, அவருடைய மார்பில் சாய்ந்து, அவரோடவே இருந்து, அவருக்குள்ளவே வாழ்ந்து, ஆசையெல்லாம் அவராய், ஏக்கமெல்லாம் அவராய், பரலோகத்தின் ஜீவ சுவாசமாய் அவர் இருக்கையில் என்ன குறை, என்ன குறை எங்களுக்கு? இதை ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு என்ன? இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய பாடுகளுக்கெல்லாம், நீங்க பட்ட ஒவ்வொன்றுக்கெல்லாம் ஜெயத்தின் மாலையுடன் கூட கர்த்தர் உங்களுக்காய் காத்து நிற்கிறார். ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடுவோம் வாங்க. கொஞ்ச நாட்களினுடைய இந்த பாதையில, இந்த வழியில மனம் தளராமல் ஓடுவோம் வாங்க. இவ்வளவு ஓடிவிட்டோம், இவ்வளவும் கூட அவருடைய கிருபையினால் அவர் நடத்தி விட்டார். இனி இருக்கிற வாழ்க்கையில சோர்ந்து போக வேண்டாம். எழும்பிடு வீரனே, எழும்பிடு, எழும்பிடு தெபோரா, நீ எழும்பிடு, எழும்பிடு எஸ்தர், நீ எழும்பிடு, எழும்பிடு, எழும்பிடு தேவ மகனே. உன்னுடைய அழைத்தவர், உன்னுடைய அழைப்பை கொடுத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். உன் ஆர்வம் அற்பமானாலும் உன் முடிவு மகிமையா இருக்கும், உன் முடிவு மகிமையா இருக்கும். அந்த பரலோகத்தில் எல்லா தூதர்கள் எழும்ப, உன்னுடைய மகாராசன் அந்த ரட்சகர் எழும்பி நின்று உன்னை வரவேற்கும் நாள் பரலோகத்தில் சீக்கிரமா இருக்கிறது. எல்லா ஜெய கோஷத்தினுடனே, இல்லை உண்மை உள்ள உத்தமமான என்னுடைய ஊழியனே, எனக்காக நீ உண்மையாய் வாழ்ந்தாய், உண்மையாய் வாழ்ந்தாய், என் மகிமைக்குள்ள நீ பிரவேசி என்று சொல்லி 2 கரங்களை விரித்து நிற்கிற அந்த தெய்வத்தை பார்த்து ஆயத்தமாக, அந்த தெய்வத்தை பார்க்க ஆயத்தமாக, ஆயத்தமாக. இந்த பூமி உனக்கு சொந்தம் அல்ல, நீ பார்க்கிறது எதுவுமே உனக்கு சொந்தம் அல்ல. இன்றைக்கு தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன், ரெவரண்ட், பிஷப், இது எதுவுமே நிரந்தரம் அல்ல. பேரும் புகழும், இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எதுவும் நிலையானதல்ல. நிலையானது ஒன்றுதான், அந்த நித்திய ஜீவனிலே, நித்தியமான பரலோகத்திலே, அந்த நித்தியத்துவத்துக்கும் அந்த நித்தியமான தேவனோடு கூட வாழ்வது மாத்திரமே, வாழ்வது மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க எங்க வாழ்க்கையை மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, என்னோடு கூட ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன். அப்பா, இந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ நேரங்களில் இந்த வாழ்க்கையை நினைச்சு நாங்கள் மனசோர்வு அடைந்து என்னென்னலாம் பேசியிருக்கிறோமானால் ஆண்டவரே இல்லை, எங்கள் வாழ்க்கை மகிமையான முடிவை காணப்போகிறது. எங்கள் வாழ்க்கை சோர்ந்திடாமல் ஜெயத்தோடு முடிய போகிறது. எங்கள் வாழ்க்கையில் ஆமென் வெற்றி குரலோடு கூட ஆண்டவரே எங்கள் காதுகள் துவனிக்க, எதிரிகள் தோற்கடிக்கப்பட, எங்களுடைய பட்டயம் எல்லாம் இரத்தத்தினால நிரம்பப்பட்டு ஆமென் ஜெயத்தினுடைய எக்கால சத்தத்தோடனே கூட என் ஓட்டத்தை நான் பரலோகத்தில் முடிக்க போகிறேனப்பா.
முடிக்க போகிறேன். என் தேவனே, அப்பா, எனக்காக நீர் காத்திருக்கிறீர், அது போதும். எனக்காய் காத்திருக்கிறீர், நீர் போதும். இந்த பூமியில் உம்மை தவிர எனக்கு வேற யாருண்டு ஆண்டவரே? வேறு என்ன விருப்பம் உண்டு பரலோகத்தில்? அப்பா, நீர் அல்லாமல் எனக்கு யார் ஆண்டவரே உண்டு? என் ஜீவனே, என் சொத்தே, என் சுகமே, நான் உம்மில்தான், உம்மோடு தான் வாழ என்னையே அர்ப்பணிக்கிறேன். நான் சோர்ந்திட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்னோடு கூட இருந்து, என்னோடு கூட வாழ்ந்து, என்னை மகிமைக்குள்ள சேர்க்கிற சிங்கமாக இருக்கிறது. ஆமென். மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ? மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ? ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி வாழ்வது ஏனோ? ஆற்றி தேற்ற அன்பரேசு இருக்கையிலே நீ அஞ்சி வாழ்வது ஏனோ? திடன்கொள், பலன்கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. திடன்கொள், பலன்கொள், திடன்கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. மகிமையான பரலோகம் இருப்பதனால் நாம் மனமுடைந்து போகவே மாட்டேன். மகிமையான பரலோகம் இருப்பதனால் நாம் மனமுடைந்து போகவே மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். ஆற்றி தேற்ற அன்பரேசு இருப்பதனால் நான் அஞ்சி வாழ்ந்திட மாட்டேன். சொல்வோமா எல்லாரும்? திடன் கொண்டேன், பலன் கொண்டேன்,